ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு அதாவது நான் சைக்காட்ரிஸ்ட் ரெகுலராக போயிட்டுருந்தேன். அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த சார் சொன்ன ஒரு வார்த்தை சரிங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன இந்த வாக்கியம் சரிங்களா, அவர் சொன்ன அந்த விஷயம் யூ கேன் வின் அப்படின்னு ஒரு புக்கில் யூ கேன் வின் அப்படின்னு ஒரு ஆங்கில புக்கில் இருக்குது சரிங்களா. ஒரு இங்கிலீஷ் புக்கில் யூ கேன் வின் அப்படிங்கிற இங்கிலீஷ் புக்கில் அவர் சொன்னதுக்கான ரிலேட்டடாக ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இந்த லைன் என்ன அப்படின்னா, ஸ்டார்ஸ் கெனாட் ஷைன் வித்தவுட் டார்க்னஸ். அதாவது ஸ்டார்ஸ்னு என்ன, நட்சத்திரங்கள் என்னது, இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஸ்டார்ஸ் கெனாட் ஷைன் வித்தவுட் டார்க்னஸ். அதாவது எப்படி சொல்கிற, நட்சத்திரம் இருட்டு இல்லாமல் ஜொலிக்காது சரிங்களா. நைட்டு பகல்லே, ஆனால் நட்சத்திரம் அப்படின்றது பகல்லையும் இருக்கும் நைட்லேயும் இருக்கும். ஆனால் இருட்டில் மட்டும்தான் என்ன செய்யாது, மின்னும். பகல் மின்னாது, அப்படி தானே. மின்னவும் மின்னாது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது மின்னவும் மின்னாது, அப்படி தான் சரிங்களா. ஸோ நட்சத்திரம் அப்படின்றது இருட்டு இருந்தால் தான் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நட்சத்திரங்கள் அப்படின்றது இருட்டு இல்லாமல் ஜொலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதுக்கு ஏன் இந்த சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் அப்படின்னா, ஏன்னா எதுக்கு இந்த சென்டென்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன்னா, அதாவது இப்போ நம்மலாம் மனிதர்கள் இருக்கோம்ல, இருக்கோம்ல. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை தப்பு பண்ணி மற்றவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாலோ சரிங்களா. நம்ம தப்பு பண்ணி இது பண்ணாலும் சரி, இல்லை மற்றவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாலும் சரி, அது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ்க்குள்ளே தான் ஒரு பாசிட்டிவ் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா. அதாவது ஒரு விஜய் பாட்டில் கூட ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, விஜய் சாங். அதில் தவறுகள் பண்ணி பண்ணி தீர்ந்தே பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா. அந்த ஒரு லைன் ஒரு நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்க நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம யாருக்கு எதுவும் அடிமணிச்சு போக தேவையில்லை. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம இருட்டில் பகலில் தெரிகிற நட்சத்திரம் மாதிரி இருக்க வேணாம். நம்ம இருட்டில் ஜொலிக்கிற நட்சத்திரமாக நம்ம இருப்போம். நம்மக்கிட்ட இருட்டு இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு நம்ம இருட்டுக்கு ஒளி கொடுக்க முடியும், அதுதான் நட்சத்திரம் சரிங்களா. ஆனால் மற்றவங்களால் அதை பண்ண முடியாது சரிங்களா. மற்றவங்களால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. ஓகே, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதாவது சைக்காட்ரிஸ்ட் சார் இன்னொரு ஒரு சென்டென்ஸ் சொன்னார். என்னென்னா, நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சரிங்களா. மனநல மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது மனநல மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் பெட்டில் இப்போ நீங்கள் தூங்க போகிற டைமும் எந்திரிக்கிற டைமும் ஒரே டைமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. இப்போ காலையில் 6 மணி இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு படுத்தோன்னா, நைட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னார் சரிங்களா. இதெல்லாம் ஒரு நல்லா தூங்கினாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சார் சொன்னார் சரிங்களா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்ஸ் நட்சத்திரம் இருட்டில் ஜொலிக்காது சரிங்களா. சாரி சார், இருட்டில் தான் ஜொலிக்கும். நட்சத்திரம் இருட்டில் தான் ஜொலிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணி, ஏதோ ஒரு சேட்டை பண்ணி, ஏதோ நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அடி விழுந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன ஷைன் பண்ணுவோம் சரிங்களா. நம்ம இவங்க இதை பேசிட்டாங்களே, அவங்க அதை பேசிட்டாங்களே, நம்ம இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் செய்யணும்னு எப்போ நம்மளுக்கு தோணுன்னா, நம்மளோட மிஸ்டேக்ஸை பார்த்து அவங்க திட்டும்போது தான் சரிங்களா. ஸோ காதலிக்காத கடவுள் இல்லைன்னு பாட்டு வரும். அதே மாதிரி தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்லை சரிங்களா. ஸோ அதனால் நம்மளே மன்னிச்சுக்கிடுவோம் சரிங்களா. நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குருவோம். நம்ம நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கல அப்படின்னா வேறு யாரும் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும்.
பகலில் தெரிகிற நட்சத்திரமாக இருக்காமல் நம்ம வந்து இரவில் மின்னக்கூடிய நட்சத்திரமாக வந்து ஜொலிக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து எங்கேயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் சரி, ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டார்ஸ் கேனாட் சைன் வித்தவுட் டார்க்னஸ். நட்சத்திரம் இருட்டு இல்லாமல் ஜொலிக்காது. அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம எவ்வளோ ரசிக்கிறோம், எவ்வளோ இது பண்ணுறோம், அதுக்கே அந்த நிலமைன்னா அதுவே இருட்டுக்கு பின்னாடி இருக்குது. சரிங்களா? அதுவே நட்சத்திரமே இருட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. சரிங்களா? இருட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? அது எப்படி இருட்டு வந்து அடியில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து வானத்தை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? இருட்டு இருந்தால் தான் இருட்டு அப்படின்றது ஒரு கட்டாயமான ஒரு ஒன்று. சரிங்களா? நட்சத்திரம் தெரியணும் அப்படின்னா இருட்டு வந்து கட்டாயமான ஒன்று. அதே மாதிரி வந்து எல்லாம் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா வினைகளுக்குமே வந்து ஒரு எதிர்வினை உண்டு. சரிங்களா? அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து இருட்டு, பகல் அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நன்மை, தீமை அப்படின்னு 2 இருக்கும். ஸோ அது யாரும் எதுக்கு வந்து வருத்தப்படாதீங்க, செய்யாதீங்க. போனது போகட்டும், வர்றது வரட்டும், போகிறது போகட்டும். நம்மளுடைய கடமையை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு என்னைக்கா இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து கூலி கிடைக்கும். அந்த ஒரு நாளுக்காண்டி வந்து நம்ம வந்து காத்திருக்க தான் வேணும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்மளோட அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் ஃபாரின் ஸ்டார்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.